இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த பையன் ஒருத்தர் பேசினாரு, தம்பி வாப்பா வாப்பா. நவீனுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுங்க. சூப்பராக கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய வருவாரு. கண்டிப்பா பாருங்க, ஒரு காலேஜ் அடுத்த ஸ்டார் உருவாக்கி நவீன் வாழ்க்கை நவீன் கலைஞங்க. அப்புறம் அந்த பையன் அவரும் சூப்பரா பண்ணாங்க. பையனை சூப்பரா பண்ணிக்கலாம். தேங்க்யூப்பா. அதை தாண்டி ஒரு நான்சிக்ல 4 பேர் இருந்தீங்க. சூப்பரா பண்ணீங்க. ஒன்று எல்லாம் பண்ணீங்க. அதை தாண்டி ஒரு விஷயம், எல்லாருமே எல்லாம் கொடுத்தாச்சு. என் பக்கத்துல ஒரு மேடம் ஒருத்தர் உட்காந்தாங்க. பிரின்சிபல் மேடம் சிவசங்கரி மேடமா, அவங்கள பார்க்க வரைக்கும் பார்த்தோன்னே எனக்கு இது காலேஜ் ஃபங்க்ஷனா காது குத்து ஃபங்க்ஷனே டவுட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பட்டுப்படலாம் கட்டிட்டு ஏதோ அவங்களுக்கு காலேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை, ஏதோ பொண்ணு கல்யாணத்துக்கு இருந்த மாதிரி. சரி, மேடம் ரொம்ப சிட்டு போல, ரொம்ப சிட்டு, ரொம்ப பயமா இருப்பாங்க நினைச்சா பட்டுன்னு பார்த்தா பாரதிக்க நம்ம மாமியார் மாதிரி அவ்வளவு சாப்பிட்டவங்க. நீ சிரிச்ச சேக மாதிரி இருக்கு, சிரிக்க மாட்டேன். அதுலயும் சார் யாருன்னே தெரியல, சரவணா ஸ்டோர்ல சாரி கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, வசூல் ஆனந்த் சார் மாதிரி கொஞ்சமாவது எங்க நடந்து வரான்னு பாருங்க. ஆனா இல்ல, அவருடைய வேலையை கரெக்டா பாக்குறாரு. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ, சூப்பர். அது இல்லாம நீங்க ஃபேஷன் ஷோ ஒன்று பண்ணாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே கேண்டீன்ல பால் காய்ச்சல் வேலைக்கு வரணும் கூட அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. சூப்பரா பண்ணீங்க இந்த ஃபேஷன் ஷோல. அதுலயும் திருப்பி ரொட்டேட் பண்ணீங்க பாருங்க, வேற மாதிரி இருக்கு. அதுலயும் இந்த பக்கம் பசங்க எங்களுக்கு மஜாவா, பொண்ணுங்க எங்களுக்கு மஜாங்க வேற மாதிரி. ஏன்னா இந்த ஊர்ல வந்து சொல்லணும்னா இந்த பையனை பார்க்கும்போது ஞாபகம் வருது. குரூப் ஃபீல்டுக்கு கூட்டு போன கப்பலும் பிளாட்ஃபார்ம்ல வந்த சப்பலும் என்னைக்குமே சரித்திரமா எப்ப அந்த போனே தெரியாது. காரணம் வந்து அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் ரொம்ப தெரியும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜ் தான் பாரு. இன்ஜினியரிங் காலேஜ்ல பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. படிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா அது பொண்ணுங்க, M1 பேப்பர் M2 படிச்சுட்டு வந்து ஃபெயில் ஆனா அதுதான் பசங்க. பசங்களோட மெயின் ஜாபே என்னன்னா, காலையில ஒரு பொண்ணை மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட எக்ஸ்ட்ரா ஐடி எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும், நைட் அந்த பொண்ணு அந்த பையனை பிளாக் பண்ணணும். இது மட்டும் தான் வேலையா நடக்கும். KGF சைடுல நான் சொல்றேன், ஒரு பொண்ணை பிளாக் பண்ணா நீங்க கேங்ஸ்டர், இதுல ஒவ்வொரு பொண்ணை பிளாக் பண்ணா நீங்க தான் மாஸ்டர். ஏன்னா இன்ஜினியருக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மலையை தூக்கிட்டு போனா ஒரு ஆஞ்சநேயரு, படிச்சு முடிச்சு 5 வருஷம் இன்டர்வியூ ஃபைல தூக்கிட்டு போனா அவர் தான் இன்ஜினியர். இன்ஜினியரிங் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் இன்னொரு விஷயம் எப்படின்னா வந்து மழை பெய்யும் போது சன்னு வரதும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பொண்ணு வரதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப காலேஜ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆன்லைன்ல இருக்க பொண்ணுங்க லவ் பண்ண மாட்டேங்குது, லவ் பண்ற பொண்ணுங்க ஆன்லைன்ல இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பசங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையா இருக்கும். அதாவது எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அது எப்படி ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணிடுறேன். அவரை பத்தி சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து கலக்கும் போது ஷோல பண்ணி பல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி நீங்க இப்படி ஈஸியான ஒருத்தர் வந்து மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல மனிதன் ஆக்சுவலா. வணக்கம் வச்சுக்கிறப்பா. வணக்கம். இவர் ஏன் நான் கூப்பிட்டு வந்தேன்னா, ஆக்சுவலா நீங்க பிரியாணி மாதிரி எனக்கு கூப்பிட்டாங்க, கத்திரிக்காய் தூக்கு மாதிரி இவர் ஃப்ரீயா கொடுத்தது காரணம் ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு. ஒரு 2 நாளாவே 8 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி காலை கட்ட பொண்ணு முன்னாடி தான் பொண்ணு வீட்டு 3 பேர் பிரச்சனை பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாங்க. அந்த சரி ரொம்ப பிரச்சனை இருந்தாரு. சரி வாங்க அக்ஷய காந்தி பசங்களை பாருங்க மைண்டு மாறுன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்தேன். ஸோ மிகப்பெரிய கைத்தல் நிகழ்ச்சி வந்தாங்க. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின 3 பேர் யாரும் அந்த பொண்ணோட புருஷனுக்கு குழந்தைங்க. ஒரு நல்ல மனிதன் ஆக்சுவலா. பட் எனக்கு அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்றது ஆசைப்படுறேன். ஷேர் பண்ணுவா சொல்லிக்குவா. சரி ஓகே, நான் ஷேர் பண்ண தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு தான் சொல்ல போறேன். வேற விஷயம் தானே, அந்த விஷயம் சொல்றேன் சொல்லி. சரி ஓகே, நான் ஷேர் பண்றேன். அடுத்த மாசம் எனக்கு லவ் மேரேஜ். ஸோ நான் சொல்ல ரொம்ப ஹாப்பியா. கொஞ்சம் அந்த சார் நான் ஒன்றும் புரியுது நினைக்கிறேன். தெளிவா சொல்லுவாங்க.
லவ் மேரேஜ்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார். நான் அந்த பொண்ணு லவ் பண்ண அந்த பொண்ணு வேற ஒருத்த கூட மேரேஜ். லவ் மேரேஜ். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒன்று புரிஞ்சுது. லவ் பண்ணவங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் தான் கஷ்டமா இருக்கும். அதே கூட சேர்த்து வாழ்ந்தா வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டமா இருக்கும். சந்தோஷமா இருக்கு. ஓகேவா? ஏன்னா வரும்போதே இவரை பார்த்துட்டு ஒரு அம்மா தம்பி ஒரு டிவியில பார்த்தாங்க. நாங்க இவரும் பதில் எந்த டிவின்னு கேட்டாரு. அதுக்கு இந்த பாட்டிமா சீத்தப்பள்ளி சொல்லுவதான ஒரு பொண்ணை ஏமாத்தி அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் இல்லைங்க அவர் வேற சொல்லிட்டேன். ஆமா சரி ஓகே. அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு விஷயம் கூட சொல்றேன். நான் யோசிச்சேன் நான் லவ் இப்படி போயிடுச்சு, வாழ்க்கை கஷ்டமாயிடுச்சு. பசங்களுக்கு ஒரே சொல்றேன், லவ் ஃபெயிலியர் ஆச்சு, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த லவ் சூஸ் பண்ணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரி ஓகே ஓகே. நம்ம வந்து நிறைய நடிகர்கள் கொடுத்தாங்க. ஆமா கண்டிப்பா எனக்கு சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் தளபதி விஜய் சார் ஃபேன் இருக்கீங்க? காலேஜ் ஸ்டாப் மாதிரி இல்ல, ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கீங்க, சித்தப்பா சார். செம்ம சார் நீங்க சார். கை கட்டி நீங்க போது அக்ஷய்குமார் மாதிரி இருக்கீங்க சார். சார் அவர் யாரை கண்டுபிடிச்சார் தெரியல. யார் அவரு? இந்த ஊட்டி என்ட்ரன்ஸ்ல பாக்கி கப்படம் சார். நீங்க சார் அவ்வளவு அழகா இருக்கீங்க சார். நீங்க ரொம்ப சூப்பர். ஓகே அதாவது இங்க தலை அஜித் சார் ஃபேன் இருக்கீங்களா? ஓகே யாருக்கு எவ்வளவு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கும்? ஓகே நான் வந்து தளபதி கொடுத்தேன். நான் போயிட்டு ஊட்டியில இருந்து பெரியப்பா கொடுக்குறீங்களா? சரி ஓகே. பெரியப்பா சார் நீங்க இல்லைங்க சார், அவரும் அடிக்கடி படி ஏரியா இருக்காரு. நான் வந்து தளபதி கொடுக்குறேன். நான் போய் ஓகேவா? ஃபர்ஸ்ட் தலையை கூப்பிடலாமா தளபதி கூப்பிடலாமா?